அனைவருக்கும் வணக்கம். ஃபிஃப்த் ஹேபிட் பற்றி பேசலாம். டெய்லி நான் அது 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் புக் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். 4th ஹேபிட்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ 5th ஹேபிட் என்னென்னா, சீக் ஃபர்ஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தென் டு பி அண்டர்ஸ்டுட். மற்றவங்களோட ஒப்பீனியன்ஸை காது கொடுத்து கேட்குறது. வெல்கம் டு த மைண்ட் ஜோன். நான் சௌஜி. இந்த ஹேபிட் எப்படின்னா, இப்போ ஒரு கதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம அந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடுவோம்ல, நம்ம அந்த ஸ்டோரியில் இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிப்போல. ஸோ மற்றவங்க பேசும்போது சொல்லும் போதும் அவங்க பிளேஸில் இருந்து யோசிச்சு பார்க்கணும், நினச்சி பார்க்கணும் அப்படிங்கிறது தான். இதில் ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா, ஆக்டிவ் லிசனிங் அண்ட் எம்பத்தி. இதில் பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னு ரொம்ப கீனாக கவனிக்கிறது, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அவங்க என்ன சொன்னாங்களோ அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது, பின்னா அவங்களுக்கு சஜஷன் கொடுக்கறது. இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் பிஸ்னஸ் மைண்டாக கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இது எவ்வளோ முக்கியம்னு புரியும். செகண்ட் டாபிக் பார்த்தோன்னா, அண்டர்ஸ்டாண்ட் அதர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஃபர்ஸ்ட் சொன்னது போல தான் மற்றவங்களோட விஷயங்களை ஷேர் பண்ணும்போது அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. இதில் 2 விஷயம் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு, ஒன்று, உங்கள் ப்ராப்ளம் மற்றவங்க கிட்ட சொல்லும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க, நல்ல எல்லாமே மாறும், கவலைப்படாத, என்ன இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு டைப். இன்னொரு டைப் என்னென்னா, நம்ம ப்ராப்ளமை ஷேர் பண்ணும்போது அவங்க ப்ராப்ளமை எடுத்துப்பாங்க. லைக் நம்ம தேடுற ஒரு விஷயத்துக்கான சொல்யூஷன் அவங்க கிட்ட இருக்கும். இன்னும் சொல்லப்போனால், பொண்ணுங்களோட கஷ்டம் பொண்ணுங்களுக்கு தெரியும், பசங்களோட கஷ்டம் பசங்களுக்கு தெரியும்னு சொல்கிற மாதிரி. தேர்ட் டாபிக் என்னென்னா, எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். ஏன் இது இம்பார்ட்டன்ட்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் அது எந்த வேலை கன்வே ஆகுது, ஒரு ஐடியாவில் இருந்து அந்த ஐடியாஸ் கூட சேர்த்து என்ன பண்ணலாம். ஒப்பீனியன் எல்லாரோடதும் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒப்பீனியன் பார்க்காம பிடிக்க வைக்கிற அளவுக்கு என்ன செய்யலாம். எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனால் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகுது. இப்படி கூட சொல்ல, ஒரு பேசுகிறதுலே தெரியுது ஒரு நம்பிக்கை அவங்க மேலே வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி கூட சொல்லலாம். இந்த ஹேபிட்டில் இருக்க 3 டாப்பிக்கும் பிஸ்னஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இந்த விஷயங்களை வச்சு மூவ் பண்ணணும். இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் 6th ஹேபிட்டை ஷேர் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை எவ்ரி ஒன்.